ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது குட்டீஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கார்ஃப் டைப் ஹேர்பேண்ட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் என்ன மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத. இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு சிங்கிள் ஸ்ட்ரிப் தான் வேணும். இதோட வித் பார்த்தீங்கன்னா 32 இன்ச், லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் சைடு. இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை டர்ன்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே இதை மட்டும் மாற்றி மட்டும் வேறு இந்த பக்கத்தை மாற்றி மட்டும் வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பின் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இன்னொரு சைடில் இருக்கிற அந்த எண்டில் இதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற இதை மட்டும் பின் குத்திருக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக வெளியில் எடுக்கணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க. இது மாதிரி சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை மட்டும் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு டேன் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன பார்ட்டில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணலை. ஸோ எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. லென்த் 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதை உள்ளே அப்படியே மேலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த எண்டில் எலாஸ்டிக்கோட எண்டில் இதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் லைட்டாக அகெயின் ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்மளோட ஹேர்பேண்ட் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ரிப்பன், கீழே வைக்கிற ரிப்பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு லென்த் 3.5 இன்ச், வித் 32 இன்ச் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ஸ்ட்ரிப் தேவை, சேம் லென்த்து வித்தில். சைடில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி இதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் இந்த மிடில் மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். மிடில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணலை. 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக இதை அயன் பண்ணிக்கலாம். ரொம்ப பஃப்ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக அயன் பண்ணிட்டா இனி நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சின்ன பார்ட் மட்டும் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரிப்பனும் ரெடி ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருக்கிற ஹேர்பேண்டோட இதை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஹேர்பேண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். நம்ம ஸ்கார்ஃப் டைப் ஹேர்பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுக்கு ரொம்ப ஃபேப்ரிக்கெலாம் யூஸ் ஆகலை. ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை நம்ம இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்களோட கிட்ஸுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.